குரு, நீ போய் சந்தியா, வேற்றுமை. சில விஷயம் நம்ம கையில் இருந்தும் அது நம்மளுக்கு பிரயோஜனப்படலைன்னா, ஒன்று அந்த விஷயம் நம்மளுக்கு பயனில்லாததாக இருக்கணும், இல்லைனா அந்த விஷயத்தை நம்மளுக்கு பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கணும். டேரக்டரு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க சொல்லியிருக்காரு. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் சந்தியா, உன்னைத்தான் பேசவே மாட்ற. ஏய் நம்பிக்கை ரெடி ப்ளீஸ். ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ் டி, நம்பிக்கை ரெடி. உனக்காதாண்டி கோயிலுக்கே வந்தேன். இதெல்லாம் நம்பிக்கை ரெடி. ஹே, விபூதி தானே வைக்கிறேன். ஏய் ப்ளீஸ் டி, நம்பிக்கை ரெடி. விட்டுடி ப்ளீஸ் டி. உன் கூட வரவே வெறுப்பா இருக்கு. இல்ல எனக்கு புரியல. என்ன இப்படி பண்றியோ? நான் கிளம்புறேன். என்ன பண்ண? உனக்காக தானே வந்தேன். நீ இதே மைண்ட் செட்ல இருந்தனா கண்டிப்பா நமக்கு செட்டே ஆகாது. ஏய் இப்போ என்னடி ஆச்சு? என்னோட நம்பிக்கை தானடி நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்க வீட்ல ஒத்துக்கவே மாட்டாங்க இப்படிலாம் இருந்தா. எனக்கு புரியல சந்தியா, என்னோட நம்பிக்கை தானே நான் சொல்லிட்டு உனக்கு இருந்தேன். கடவுள் நம்பிக்கையே இல்லையா? ஏய் எனக்கு நம்பிக்கை இருக்குடி. என்னது இருக்கா? கடவுள் இல்லன்னு நம்பிக்கை இருக்குடி. உன்ன என்ன என்ன விட நான் போறேன். ஏய் ரொம்ப ஓராதம். விடு, யாராச்சும் பாத்துற போறாங்க. விடு விடு. இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கல்ல. ஏய் ஹெல்மெட் போட்டு போ. குரு, சக்கரவர்த்தி, வேற்றுமையில் ஒற்றுமை. மனிதன் வாழுகிறான், அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம். என்னப்பா இந்த வழி எங்க போகுது? ரொம்ப தொலைவா போகுதுப்பா. என்னப்பா தம்பி சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கும் என் வருங்கால மனைவிக்கும் சண்டை. கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி? கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு தம்பி. எனக்கு புரியல. எல்லாரும் கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க. இல்லை ஏன் மண்டைக்கு தான் விளங்குதா இல்லையான்னு தெரில. நீங்களாவது புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் கடவுள்? படிச்ச புள்ள தானே. இந்த ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றியாப்பா? நீங்க கேளுங்க பாப்போம். மனுஷன் எதுல இருந்து வந்தான்? குரங்குல இருந்து. குரங்கு என்னைக்காவது மனுஷனா மாறும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்குமா? அது எப்படி நினைச்சிருக்காது? குரங்கு எப்படி மனுஷனா மாறும்னு நினைச்சிருக்காதோ, அதே மாதிரி நம்ம தான் ஒரு நாள் கடவுளா மாற போறோம்னு நமக்கு இன்னும் தெரியல. கடவுள்ன்றது வேற யாரும் இல்லைப்பா, நம்ம தான். பரிணாம வளர்ச்சிப்பா. வா தம்பி போகலாம். எங்க? கடவுளா மாறுறதுக்கு தான். வா போவோம். ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் நம்ம கையில் இருந்தும் பிரயோஜனப்படலைன்னா, ஒன்று அந்த விஷயம் நம்மளுக்கு பயனில்லாததாக இருக்கணும், இல்லைனா அந்த விஷயத்தை நம்மளுக்கு பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கணும். இந்த இடத்துல இந்த ஹெல்மெட்டும் ஒரு கடவுள் தான். அந்த திருப்பதியில் வாழும் எம்பெருமானின் என்றும் புகைப்பாடு, அது என்றும் புகைப்பாடு. தம்பி அந்த பக்கம் வழி இல்லை, இது ஒரு வழி பாதை. ஒரு வழி பாதையா? எனக்கு கடவுள் நம்பிக்கை வரல. நான் தான் கடவுள்னா எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லை. இப்ப நான் எந்த கடவுளை கும்பிடுறது? யோ ஒன்னதாயா? யோ நில்லையா? யோ கண்டனே உனை மறவே. ஆமா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? நீ தான் கடவுளாச்சு, சொல்லு பார்க்கலாம். இது நான் கடவுளா?